எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளாகவே நம்ம தமிழகத்தில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு மனசு அவ்வளோ கஷ்டம். என்னடா அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. என்னென்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வட இந்திய எலாவட்ட புயலில் வந்து ஒரு 4 பசங்க பார்த்தாலே தெரியும், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். கஞ்சா பாய் 4 பசங்களும் வெட்டுறாங்க. அந்த வெட்டுக்கத்தி, ஆடு வெட்டுற வெட்டுக்கத்தி இருக்கும், ஆடு மாடு வெட்டுற வெட்டுக்கத்தி. அந்த வெட்டுக்கத்தியை வச்சு அவன் வெட்டுற சவுண்டு கேட்கு, டப்பு டப்புன்னு. அதில் ஒரு வர சொல்கிறேன், வெட்ட அரை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு டையில் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு பேண்ட்டு போட்டால் பொச்சில் நிற்காது, கீழே விழுந்துடும். அவ்வளோ கொடூரமாக வெட்டுறாங்க. அவ்வளோ என்னடா நம்மளுக்கே ஒரு பார்த்துட்டு ஒரு இதாகிடுச்சு, என்னடா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வேறு எங்கிட்ட எதுவும் கசாப்பு கடைக்கில் நம்மளை கொண்டு வந்து விட்டாங்களா அப்படின்னு. அப்படியே அந்த வீடியோ இருக்குது. அது பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு எவ்வளோ கிரைம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது லைவாக அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அது ஒரு சாப்பிட தோணலை, ஒரு மாதிரி. அவன் அந்த பையன் வர ரொம்ப அப்பாவியாக இருக்கான். ரொம்ப அந்த போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக தெரில. அடுத்த தலைமுறை எதை நோக்கி போகுதுன்னு தெரில. பசங்க அவங்களாம் பார்த்தா படிக்கிற பயில மாதிரி தான் இருக்குது. 17 வயசு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு படிக்கிற பயில தான் அவங்களாம், ஸ்கூல் படிக்கிற பயிலாம் தான் இருப்பாங்க. நம்மளாம் படிச்சுட்டு இங்கே ஆடு மாடை இழுத்துக்கிட்டு நாய் மாதிரி ரோல் போட்டு கொடுத்துறோம் பொழைக்கிறதுக்கு. எந்த நாயை பொழைக்கிறதுக்கு வழி தெரியாமல் கஞ்சா குடிச்சிக்கிட்டு அவ்வளோ இது பண்ணி அவ்வளோதான் வெட்டுறாங்க. அவன் நம்மளுக்கே பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக்காகிடுச்சு. அப்போ எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரியலை. தமிழகத்தில் ஒரு அரசு அடுத்தடுத்து அவங்க தான் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்ற மாதிரி தெரில.